ஹாய் லக்ஷ்மி, அங்கே என்ன பார்த்துட்ருக்க? என்ன செடி பார்த்துட்ருக்க நீனு? இல்லை ஷண்மு, இது தூதுவளையா? நம்ம வீட்டில் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு என்ன டிஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இவ்வளோ தானா லக்ஷ்மி? இதை வச்சு சூப்பராக ஒரு தூதுவளை ரசம் பண்ணிடலாமா? வா பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான தூதுவளை எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி பூண்டு, மிளகு, சீரகம், காயம், அப்புறம் வத்தல் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளையை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த தூதுவளை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன்னா ரசத்தை கொதிக்க விட மாட்டோம், அப்போ கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க இதை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல், தக்காளி கரைசல் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நுரக்கூட்டி வந்தவுடனே இறக்கிடுங்க. உப்பு அதில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் உப்பும் கொத்தமல்லி தலையும் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அந்த கரைசலை தூக்கி இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தூதுவளை ரசம் ரெடி ஆகிட்டு. வா லக்ஷ்மி, இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாமா? ஆமாம், வெரி ஈஸியாக பண்ணிடலாம் ஷண்ணு. நீயும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ எவ்ரிவன், பாய்.